Hello my dear family, I am back with another interesting lesson for you. இன்னைக்கு வந்து நம்ம இந்த லெசன்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா 25 simple questions தான் பார்க்க போறோம். Previous videoல நிறைய பேர் வந்து 25 daily usage questions நான் உங்களுக்கு கொடுத்திருந்தேன். ரொம்ப ஷார்ட்டா நம்ம எப்படி வந்து பேசுறது அப்படினு சொல்லி கொடுத்திருந்தேன். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படினு சொல்லி நிறைய பேர் சொன்னதனால நம்ம இன்னைக்கு part 2 போக போறோம். If you are ready, let's get started. Stop learning, never stop growing, never stop seeking the brightest star. Number 1 in our list is, how was your day? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யார்கிட்டயாவது நம்ம வந்து சாட் பண்ணும்போது அல்லது வந்து பேசும்போது how was your day அப்படின்னு சொல்லி கேட்கலாம். மார்னிங் இருந்து பேசல, ஒரு ஈவினிங் நீங்கள் வந்து அவங்களுக்கு கால் பண்ணுறீங்க அல்லது ஈவினிங் அவங்களுக்கு சேட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைக்கி உன்னோட நாள் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்போம் இல்லையா. அதுக்கு how was your day அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இந்த how was your dayனா உன்னுடைய நாள் எப்படி இருந்தது. இதே ஃபார்மேட்டில் இப்போ நீங்கள் வந்து ஒருத்தங்க இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா how was your interview அப்படின்னு சொல்லி கேட்கலாம். உன்னுடைய இன்டர்வியூ எப்படி இருந்தது, how was the party, how was the movie, பார்ட்டி எப்படி இருந்தது, படம் எப்படி இருந்தது. ஸோ இந்த மாதிரி இது எல்லாத்துக்கும் நீங்கள் இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நம்பர் 2 in our list is, what brings you here? What brings you here? இதோட மீனிங் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு பிளேஸ்க்கு போயிருக்கோம், ஒரு மால்க்கு நீங்கள் போயிருக்கிறீங்க, அங்கே அன்எக்ஸ்பெக்டடாக உங்களோட ஃப்ரெண்டும் அங்கே வந்திருக்கிறாங்க அப்படின்னா இப்போ அவங்கள பார்த்துட்டு நீங்கள் எப்படி இங்கே அப்படி சொல்லுவோம் இல்லையா. என்ன விஷயமா வந்தீங்க, ஏதாவது ஒரு இடத்துல நம்ம அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ அவங்கள பார்த்து வாட் பிரிங்ஸ் யூ ஹியர் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இதோடைய மீனிங் வந்து நீங்கள் என்ன விஷயமா இங்கே வந்தீங்க, நீங்கள் எப்படி இங்கே அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த கொஸ்டின் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 3 in our list is, what does it mean? What does it mean அப்படின்னா அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறது. இப்போ உங்களுக்கு சாட்டில் யாராவது மெசேஜ் பண்ணும்போது ஏதாவது புரியாத வார்த்தைகள் இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு what does it mean அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இப்போ EOD அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னா EODனா என்ன அப்படி சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கேட்குறதுக்கு what does it mean அப்படின்னு கேட்கலாம். அண்ட் are you sure அப்படின்னா இப்போ அவங்க அதுக்கு வந்து ஒரு பதில் அனுப்புகிறாங்க அப்படின்னா நான் நினைக்கிறேன் இதுதான் அர்த்தம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம அவங்கக்கிட்ட கேட்கும்போது உறுதியாக தெரியுமா அப்படி சொல்லி கேட்போம்ல. நிச்சயமாக உறுதியாக தெரியுமா உனக்கு அப்படி சொல்லி கேட்குறதுக்கு are you sure அப்படின்னு கேட்கலாம். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து உறுதியாக நல்லா தெரியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு are you sure யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஆக்ஷன். நம்பர் 5 in our list is, what's going on here? What's going on here அப்படின்னா இங்கே என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கேட்குறதுக்கு what's going on here அப்படின்னு கேட்கலாம். ரொம்ப கேஷுவலாக நம்ம ஒரு ரூம்குள்ளே நுழையிறோம், ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க, ஏதோ பண்ணிகிட்ருக்குறாங்க, பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இங்கே என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு வாட்ஸ் கோயிங் ஆன் ஹியர் அப்படின்னு கேட்கலாம். அதே மாதிரி கிளாஸ் ரூம்குள்ளே டீச்சர் நுழையும் போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக சத்தம் போட்டுட்ருக்குறாங்க அப்படின்னா அப்போ கோவமாக கேட்குறதுக்கும் வாட்ஸ் கோயிங் ஆன் ஹியர் அப்படின்னு சொல்லியும் கேட்கலாம். ஓகே, உங்களோட டோனை பொறுத்து இருக்குது. நம்பர் 6 in our list is, நான் அதை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு. இப்போ ஏதாவது நம்ம ஒரு கடைக்கு போயிருக்கிறோம், ஒரு பொருள் வாங்க போயிருக்கிறோம் அப்படின்னா ஒரு நியூ பிராண்டட் ஷர்ட் வந்திருக்கு, நியூ பிராண்டட் ஏதாவது ஒரு பொருள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா எங்கே நான் அதை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கேட்குறதுக்கு கேன் ஐ see that அப்படின்னு சொல்லலாம். கேன் ஐ see that. ஓகே. அதே மாதிரி எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி ஒருத்தங்களுக்கு கேட்குறதுக்கு கேன் யூ டூ மீ அ ஃபேவர் அப்படின்னு சொல்லலாம். கேன் யூ do me a favor, can you help me அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சிம்பிளாக கேட்குறதா இருந்தால் can you help me அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் கொஞ்சம் அதை வந்து அட்வான்ஸ்டாக கேட்கும்போது can you do me a favor அப்படின்னு சொல்லலாம். ஓகே. அதே மாதிரி இப்போது உங்கள் ஆஃபீஸ் வந்து எங்கே இருக்குது, உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் ஆஃபீஸ் எவ்வளோ தூரம், ஸோ அந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா how far is it from here அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஒரு பிளேஸ் வந்து எவ்வளோ தூரம் அப்படின்னு ஜென்ரலாக கேட்குறதுக்கு how far is it அப்படின்னு கேளுங்க. அதே மாதிரி பக்கம் தான் அப்படின்னு பதில் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. பக்கம்னா எவ்வளோ பக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கேட்குறதுக்கு how close is it அப்படின்னு கேட்கலாம். ஸோ எவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்கிறதுக்கு how far is it அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ கிட்டக்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு how close is it அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 10 in our list is, வெளில யாராவது வந்திருக்கிறாங்க வாசலில் அப்படின்னா நம்ம சொல்லுவோம்ல யாரோ வந்திருக்கிற மாதிரி தெரியுது, வெளில யாருன்னு பாரு அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு
who is at the door அப்படின்னு சொல்லலாம். Who is at the door? See who is at the door அப்படின்னு சொல்லுங்க. Number 11 in our list is she older than you? யாராவது ஒருத்தங்க அவளுக்கு உன்னோட வயசு கூடயா, ஸோ அந்த மாதிரி கேட்குறதுக்கு is she older than you அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அவளுக்கு உன்னோட வயசு கம்மியா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு is she younger than you அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த அவளுக்கு அப்படின்றதுக்கு பதிலாக அவனுக்கு அப்படின்றத சொல்கிறதா இருந்தால் he சேஞ்ச் பண்ணிக்கோங்க. is he older than you? is he younger than you? ஸோ அந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ ஓல்டர்னா கூடவா, வயசு கூடவான்னு சொல்லி கேட்குறதுக்கு is she older than you அப்படின்னு சொல்லணும். வயசு கம்மியா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு is she younger than you அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் why do you ask? ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கேட்குறது. நம்மக்கிட்ட யாராவது ஏஜ் கேட்டால் கூட நம்ம சொல்லுவோம் why do you ask? ஏன் கேட்குறீங்க. ஸோ ஏன் கேட்குறீங்க, நீங்கள் ஏன் கேட்குறீங்க, ஏன் கேட்குறீங்க அப்படி சொல்கிறதுக்கு why do you ask அப்படின்னு கேட்கலாம். நம்பர் 14 in our list is பக்கத்தில் ஒரு சீட்டு காலியாக இருக்குது, நீங்கள் அங்கே உட்காரணும் அப்படின்னா ஸோ அவங்கக்கிட்ட நான் இங்கே உட்காரலாமா அப்படி சொல்லி கேட்குறதுக்கு மே ஐ சிட் ஹியர் அப்படின்னு கேட்கலாம். மே ஐ சிட் ஹியர். நம்பர் 15 in our list is how long does it take? ஏதாவது ஒரு விஷயம் இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படி சொல்லி கேட்போம்ல. ஜென்ரலாக ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதுக்கு இது எவ்வளோ நேரம் ஆகும் அப்படி கேட்கலாம். அல்லது வந்து நீங்கள் பைக்கை சர்வீஸ் விட்டுட்டு அதை திரும்ப வாங்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் கேட்கலாம். ஒரு ஷர்ட்டை ஸ்டிச் பண்ண கொடுத்துட்டு இதுக்கு எத்தனை நாள் ஆகும். இது எல்லாத்துக்கும் காமனாக how long does it take அப்படின்னு கேட்கலாம். how long does it take? ஓகே, ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக நீங்கள் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் மறக்காது. இல்லைனா வீடியோ பார்க்கும்போது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக தெரியும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அந்த மாதிரி தோணும். இதை வந்து நீங்கள் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணால் மட்டும்தான் இது வந்து உங்களுக்கு வந்து பழக்கமாகும், ஃபெமிலியர் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் இந்த லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எல்லாமே ரெக்கார்டட் வீடியோஸா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கிடையாது, வாட்ஸ்அப் கோர்ஸில் வந்து ரெக்கார்டட் வீடியோஸ் வரும். லைவ் ஆன்லைன் செஷன் அப்படின்றது நீங்கள் டைரெக்டாக டியூட்டர்ஸோடு இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் ஒரு செஷன்ஸுமே இருக்கும். ஸோ இதில் வந்து கான்வர்சேஷன், அப்புறம் வந்து கிராமட்டிக்கல் எரர் இல்லாமல் ஒரு சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து LSRWன்னு சொல்லுவோம் இல்லையா, லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங், இந்த எல்லா ஸ்கில்ஸுமே நீங்கள் வந்து இதில் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். எக்ஸாக்ட்லி லைக் டைரக்ட் கிளாஸ் மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ அதை பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். நம்பர் 16 in our list is do you trust me? நீ என்ன நம்புறியா அப்படி சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கேட்குறதுக்கு do you trust me அப்படின்னு சொல்லி கேட்கலாம். is it rainy there அப்படின்னா அங்கே மழை பெய்தா அப்படி சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கேட்குறதுக்கு is it rainy there அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நம்பர் 18 in our list is anything else? வேறு ஏதாவது அப்படின்னு சொல்கிறதுக்கு anything else அப்படின்னு சொல்லலாம். வேறு ஏதாவது வேணுமா, ஸோ இந்த மாதிரி ஜென்ரலாக வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கா, நம்ம திங்ஸ் ஏதாவது வாங்கும்போது போதுமா அவ்வளோதானா, இன்னும் வேறு ஏதாவது இருக்கா, ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடும்போது நம்ம ஆர்டர் கொடுக்கும்போது நம்ம கிட்ட கேட்பாங்களா அவ்வளோதானா, இன்னும் வேறு ஏதாவது இருக்கா. ஸோ இந்த மாதிரி ஜென்ரலாக வேறு ஏதாவது அப்படின்னு சொல்கிறதுக்கு anything else அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் ஒன் in our list is இன்றைக்கி லஞ்ச் கொண்டு வந்தீங்களா, சாப்பாடு கொண்டு வந்தீங்களா அப்படி சொல்லி கேட்குறதுக்கு did you bring lunch அப்படின்னு சொல்லலாம். did you bring lunch? are you coming with us? நீங்கள் எங்களோட வர்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறது. ஸோ நீங்கள் எங்களோட வர்றீங்களா அப்படின்றதுக்கு are you coming, வர்றீங்களா அப்படின்னு சொல்கிறது. எங்களோட வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு are you coming with us அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 21 in our list is what's on TV? what's on TV today அப்படின்னா இன்றைக்கி டிவியில் என்ன ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி கேட்குறதுக்கு வாட்ஸ் ஆன் டிவி டுடே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் why so அப்படின்னு கேட்கலாம். ஸோ இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா ஏன் அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு why so அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் why notனா ஏன் கூடாது அப்படின்னு சொல்கிறது. இப்போ யாராவது உங்ககிட்ட வந்து இன்றைக்கி எங்களோட சேர்ந்து லஞ்ச் சாப்பிட்றீங்களா, இல்லை நாங்கள் உங்களோட லஞ்ச் சாப்பிட்லாமா அப்படி சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா why not, ஏன் கூடாது, பண்ணலாமே, சாப்பிட்லாமே. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு why not அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் in our list is who could it be அப்படின்றது. who could it be? இப்போது நீங்கள் இல்லாத டைமிங்கில் உங்களை தேடி யாராவது வந்திருக்கிறாங்க, வீட்டில் யார் உங்களை தேடி வந்தாங்க அப்படின்ற அவங்களோட பேரை மறந்துட்டாங்க, அவங்கள சொல்ல தெரியல அப்படின்னா
அப்போ நம்ம சொல்லுவோம்ல, யாராக இருக்கும், இந்நேரம் நம்மளை தேடி யார் வந்திருப்பாங்க. ஸோ இந்த யாராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு who could it be அப்படின்னு சொல்லலாம். ஸோ the last and final one is it possible அப்படின்னு கேட்குறது. இது சாத்தியமா அப்படின்றதான் இதோடைய மீனிங். Is it possible to use all these questions in your day-to-day life? நீங்கள் தான் காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணணும். Okay? Thank you so much for clicking this video. I'll meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Malar. See you. Bye-bye.